தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். படிவங்களில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை பூர்த்தி செய்ய முடியாமல் பொதுமக்கள் கிடப்பில் போட்டு வைத்துள்ளனர். நான் இங்கே 18 வருஷமாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல 2005 கேட்டிருந்தாங்க இல்லையா, அது எங்கள் அப்பா அது இப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியல, அங்கே கேன்சல் ஆகிட்டு இருக்கு. இப்போ வீட்டுக்காரது எழுதுது, அப்பா அது எழுதுது. இப்போ ரொம்ப அதுவே எனக்கு தலைவலியாக இருக்குது. இப்போ வந்தாக்கா ஃபார்ம் கொடுக்குறாங்க, ஆனால் ஃபில்அப் பண்ணுறதுக்கு வந்தாக்கா அதுக்கான அதிகாரியுமே யாரும் இல்லை. இப்போ 2005 அவங்க எடுத்திருக்காங்க, எங்களுக்கு அதை எடுத்ததுலாம் தெரியவே தெரியாது, அவ்வளோ இதுவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க. இப்போ இது மாதிரி எதுக்கு ஃபார்ம் கொடுத்து எல்லாம் எங்கெங்கேயோ ஷிஃப்ட் பண்ணி போயிருக்காங்க. அவங்கெல்லாம் திருப்பி இங்கே வரணும், அவங்க ஃபார்ம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது அப்பாவோட நேமு, வீட்டுக்கார நேம்பு, அம்மா நேம்பு அதெல்லாம் கேட்குறாங்க. அதனோட ஓட்டு லிஸ்ட்டு கேட்குறாங்க. அவங்களே இறந்துட்டாங்க, வீட்டுக்காரரும் இறந்துட்டாரு, அந்தோட ஓட்டு போட்டிருப்பாங்களே அந்த ப்ரூஃப் இருக்குமில்ல அப்படிங்கிறாங்க. எங்கிட்ட இல்லை, அதெல்லாம் இல்லை. நீங்கள் 2005 எங்கே எது போட்டிருக்கிறீங்க, அதை கொண்டு வாங்க, அந்த ப்ரூஃப் இருக்கும், நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்னு ஃபில் பண்ணணும் கூட எங்களுக்கு தெரியாது. என்ன செய்கிறேன்னு எங்களுக்கு தெரியலைங்க சார். ஆக மொத்தம் அது புரியாமல் தான் ஒரு புதிராக இப்போ நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். எப்படி என்ன டீட்டெயில்னு எங்களுக்கு தெரியாது. எஸ்ஆர் ஃபார்ம் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க, அது எப்படி மென்ஷன் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியலை. அதை பற்றி ஆக மொத்தம் சொல்லப்போனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்களாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்குது. சட்டமன்ற தொகுதி எண் கரெக்டாக எழுதியிருக்கிறேன், பூத் எண் கரெக்டாக எழுதியிருக்கிறேன், வரிசை எண் கரெக்டாக எழுதியிருக்கிறேன், எழுதி கரெக்டாக ஒட்டி அவங்க சொன்ன பிரகாரம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் ஸ்கேன் ஆக மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. இது இப்படி போனாக்கா எத்தனை பேருக்கு ஸ்கேன் ஆகி என்ன பண்ண முடியும்? எழுதுறதுக்கு தப்பாக வராங்க. எதுக்கு எடுத்துகிற இது மாதிரி இப்படி எழுதக்கூடாது, அப்படி எழுதக்கூடாது, இது மாதிரி எழுதுனா தப்பாக உங்களுக்கு செல்லு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படி எழுதுனா எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஆஃபீஸர் வர்றாரு, எங்களுக்கே புரியலின்னு போகிறாரு. இதில் 2005 சமாச்சாரம் யார் மனசில் வச்சுருக்க போகிறாங்க, எப்படி அவங்களோட நிலைமை அவங்க சீர்படுத்த போகிறாங்க? அந்த தகவல்கள் கொடுத்தா தான் ஓட்டு இருக்குது, இல்லாட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வெளியூர்லேருந்து கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு வந்த பொண்ணுங்களுக்கு, இந்த ஊர்லேருந்து கல்யாணம் பண்ணி வெளியூர் போன பொண்ணுங்களுக்கு இது பெரிய சிக்கலையும் பாதிப்பையும் உண்டு பண்ணுதுங்க. தெரியும், 2005 இருக்கிறவங்க பாதி பேர், இல்லாதவங்க பாதி பேர். தெரிஞ்சுங்க, இல்லாத இப்போ எனக்கு என் லிஸ்ட்டில் பேரே இல்லைன்றாங்க. அப்போ நான் செத்து போயிட்டுதான், உயிரோட நான் இருக்கக்குள்ள எனக்கு பேர் இல்லைன்னா அது என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்ன பொழப்பு? இந்த திருத்த முறைக்கு உண்டான அந்த அலுவலர்களுக்கு பெரும்பாலும் அவர்களுக்கு நிறைய புரிதல் இதில் இல்லாமல் இருக்கிறது தான் நாங்கள்லாம் இன்றைக்கி நேரடியாக களத்தில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா நாங்கள் சில கேள்விகள் கேட்கறதுக்கு அவங்களுக்கே புரிதல் இல்லை. எஸ்ஐஆரே உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய குளறுபடிகள் நிறைய இருக்குது. பீகாரில் பார்த்தீங்கன்னா பல்வேறு குளறுபடிகள், அந்த குளறுபடிகளாக இருந்தாலும் கூட நம்ம கோர்ட்டுக்கு போய் கூட அதை ஒன்றும் சரி செய்ய முடியல. ஆகவே மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி தான் இந்த எஸ்ஐஆர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.